இன்று டெல்லியில் ஜந்தர் மந்தரில் கூடிய கரப்பாம்பூச்சி ஜனதா பார்ட்டி. இதை குறித்து தான் இன்றைய காணொலியில் காணவிருக்கின்றோம். இவர்கள் ஏன் இந்த பெயர் பெற்றார்கள்? நடக்கக்கூடிய போராட்டம் என்ன? இவர்கள் கட்சி சார்ந்து செயல்படுகிறார்களா அல்லது இயக்கமா? எதிர்காலத்தில் இவர்கள் அரசியலில் ஈடுபட வாய்ப்புள்ளதா? போன்றவற்றை பேசக்கூடிய ஒரு காணொலியாக அந்த காணொலி இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். பெல் பட்டனை அழுத்துங்கள். வாருங்கள் காணொலிக்குள் செல்லலாம். மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வலியுறுத்தும் அரசு தேர்வுகளில் நடக்கும் முறைகேடுகளை கண்டித்தும் கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி டெல்லி ஜந்தர் மந்தரில் போராட்டம் நடத்தியது. உச்சநீதிமன்றத்தில் வேலைவாய்ப்பற்ற இளைஞர்கள் கரப்பான்பூச்சிகள் என்று விமர்சிக்கப்பட்டதற்கு பதிலடியாக இளைஞர்களால் இணைய வழியாக உருவாக்கப்பட்ட ஒரு நையாண்டி அரசியல் இயக்கம்தான் இந்த கட்சியாக அனைவராலும் பார்க்கப்படுகின்றது. போராட்டத்தின் நோக்கம் இளநிலை நீட் தேர்வு குளறுபடி மற்றும் சிபிஎஸ்இ முறைகேடுகளுக்கு பொறுப்பேற்று ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என்பது இவர்களுடைய மிக முக்கிய கோரிக்கையாக இருக்கின்றது. உச்சநீதிமன்றத்தில் வேலையில்லா இளைஞர்களை கரப்பான் பூச்சிகள் மற்றும் ஒட்டுண்ணிகள் என்று மறைமுகமாக விமர்சித்ததை தொடர்ந்து வேலையற்ற இளைஞர்களின் குரலாக அபிஜித் திப்கே என்பவரால் இந்த நையாண்டி அரசியல் கட்சி இணையத்தில் தொடங்கப்பட்டது. டெல்லியில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் சமூக ஆர்வலர் சோனம் வங்சு மற்றும் இளைஞர்கள் பெருமளவில் கலந்து கொண்டார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. ஜந்தர் மந்தரில் நடைபெற்ற இப்போராட்டத்திற்கு பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது என்பதுதான் மிக முக்கிய செய்தியாக இருக்கின்றது. மேலும் கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி நடத்திய இந்த டிஜிட்டல் மற்றும் கள போராட்டத்திற்கு திரைத்துறையைச் சேர்ந்த பல முன்னணி நடிகர்களும் பிரபலங்களும் தங்களது ஆதரவை நேரடியாகவும் இணைய வழியாகவும் தெரிவித்துள்ளார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக நாம் மிக முக்கியமாக அறிந்த பிரகாஷ்ராஜ் என்ற நம்ம சவுத் இந்தியாவை சார்ந்த நடிகரும் இதற்கு ஆதரவு தெரிவித்தார். இப்போராட்டத்திற்கு தனது முழு ஆதரவை வழங்கியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. படப்பிடிப்பு வேலைகளுக்கு இடையிலும் ஜூன் 6 அன்று டெல்லி ஜந்தர் மந்தர் போராட்டத்து களத்திற்கு வர முயற்சிப்பதாகவும் கூறி அவர் இளைஞர்கள் அனைவரையும் இதில் திரளாக பங்கேற்க வேண்டும் என அழைப்பும் விடுத்தார். அதில் குல்கர்னி தேசிய விருது பெற்ற பிரபல நடிகரான இவர் கல்வி அமைப்பில் உள்ள குளறுபடிகளுக்கு எதிராக குரல் கொடுத்து இளைஞர்கள் இந்த டெல்லி போராட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என வெளிப்படையாகவே ஆதரவு அளித்துள்ளார். ரிச்சா சதா தற்போது இங்கிலாந்தில் இருப்பதால் நேரடியாக வர முடியாவிட்டாலும் தனது இதயம் ஒட்டுமொத்தமாக இந்திய இளைஞர்களுடன் இருப்பதாக கூறி இப்போராட்டத்திற்கு தனது தார்மீக ஆதரவை வழங்கியிருக்கின்றார். அனுராக் காசியாப், கொங்கனா சென், சர்மா, ஃபாத்திமா சனா ஷேக், ஈசா குப்தா, பாலிவுட்டில் முன்னணி இயக்குனரான அனுரா காசியா மற்றும் நடிகை கொங்கனா சென் சர்மா, ஃபாத்திமா சனா ஷேக், ஈசா குப்தா ஆகியோர் இக்கட்சியின் அதிகாரப்பூர்வ இன்ஸ்டாகிராம் பக்கத்தை பின்தொடர்வதோடு தங்களின் சமூக ஊடக பதிவுகள் மூலம் இந்த இயக்கத்திற்கு ஆதரவளித்தும் வருகின்றார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. குனிகா சனாத் இவரும் ஜந்தர் மந்தரில் நடைபெற்ற கல்வித்துறைக்கு எதிரான இளைஞர்கள் இந்த அமைதி போராட்டத்திற்கு பகிரங்கமாக ஆதரவளித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இது தவிர லடாக் போராட்டத்தில் புகழ்பெற்ற சமூக ஆர்வலர் சோனம் வாங்சுங் மற்றும் மூத்த சமூக ஆர்வலர் அண்ணா ஹசாரே ஆகியோரும் இந்த இளைஞர்கள் இயக்கத்திற்கு பக்கபலமாக நின்று தங்களின் ஆதரவை தந்திருக்கின்றார்கள் என்பதும் இங்கே பேசக்கூடிய ஒரு மிக முக்கிய பொருளாக மாறி இருக்கின்றது. கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி டெல்லி ஜந்தர் மந்தரில் நடத்திய போராட்டத்திற்கு திரைத்துறையினர் சேர்ந்த முன்னணி நடிகர்களும் பிரபலங்களும் தங்களது ஆதரவை நேரடியாகவே இணைய வழியாகவும் தெரிவித்திருந்தார்கள் என்பதும் நாம் மிக முக்கியமாக அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு விடயமாக இருக்கின்றது. மேலும் இந்த கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி நிறுவனர் அபிஜித் திப்கே ஆவார். அவருடைய பிறப்பு, கல்வி மற்றும் தற்போதைய செயல்பாடுகள் குறித்த விவரங்களை நாம் பார்ப்போம். பிறந்த ஊர் அவர் மகாராஷ்டிரா மாநிலம் புனேவில் பிறந்தவர். அவரது குடும்ப பின்னணி அவுரங்காபாத் சத்ரபதி சாம்ராஜ் நகரை சார்ந்தவர். பின்னணி அவர் ஒரு நடுத்தர வர்க்க தலித் குடும்பத்தைச் சேர்ந்தவர். புனேவில் பள்ளி படிப்பை முடித்த அவர் அங்குள்ள கல்லூரியில் இதழியல் துறையில் இளங்கலை பட்டம் பெற்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. படிப்பு மற்றும் தொழில் அவர் அமெரிக்காவில் உள்ள புகழ்பெற்ற போஸ்டன் பல்கலைக்கழகத்தில் பொது உறவுகள் பிரிவில் முதுகலை படிப்பை முடித்திருக்கின்றார். அவர் ஒரு அரசியல் தொடர்பு உத்தியோகஸ்தர் மற்றும் டிஜிட்டல் ஆர்வலராக இருந்து வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இவருக்கு முந்தைய அனுபவம் இருக்கின்றது. 2020 முதல் 2023 வரை டெல்லியில் ஆம் ஆத்மி கட்சியின் சமூக ஊடக குழுவில் தன்னார்வலராக பணியாற்றி மீம்கள் மூலமாக இளைஞர்களை கவரும் டிஜிட்டல் பிரச்சாரங்களை மேற்கொண்ட அனுபவம் இவருக்கு உண்டு. தற்போது என்ன செய்கிறார்? அமெரிக்காவில் இருந்து இணையம் வழியாக கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி என்ற நையாண்டி இயக்கத்தை தொடங்கி குறுகிய நாட்களிலேயே இன்ஸ்டாகிராமில் மில்லியன் கணக்கான இளைஞர்களை கவனத்தை ஈர்த்தார். டெல்லி ஜந்தர் மந்தர்
மந்தரில் இளைஞர்கள் மற்றும் மாணவர்கள் நடத்திய நேரடி போராட்டத்தை முன்னின்று நடத்துவதற்காக அவர் அமெரிக்காவில் இருந்து சமீபத்தில் இந்தியா திரும்பியுள்ளார். தற்போது இந்த இயக்கத்தின் மூலம் வேலைவாய்ப்பின்மை, தேர்வு முறைகேடுகள் போன்ற இளைஞர்களின் பிரச்சனைகளுக்காக குரல் கொடுத்து வருகின்றார். மேலும் தொடர்ச்சியாக இதன் அடிப்படையிலேயே செயல்பட்டும் வருகின்றார். மேலும் கரப்பாம்பூச்சி கட்சி என்பது எதிர்காலத்தில் மிகப்பெரிய அளவிற்கு அரசியல் கட்சியாக மாறுமா என்ற கேள்விக்கான பதிலாக இப்பொழுது ஒரு சில செய்திகளை நாம் பார்க்கலாம். கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி என்பது இந்திய தேர்தல் ஆணையத்தில் இசிஐ பதிவு செய்யப்பட்ட ஒரு அதிகாரப்பூர்வமான அரசியல் கட்சி அல்ல. இது இளைஞர்களின் வேலைவாய்ப்பின்மை, தேர்வு முறைகேடுகள் மற்றும் தற்போது கல்வி அமைப்பில் உள்ள குளறுபடிகளுக்கு எதிராக நையாண்டி மற்றும் நகைச்சுவை மூலமாக குரல் கொடுக்கும் ஒரு டிஜிட்டல் சமூக இயக்கமாகும். இதன் நிறுவனர் அபிஜித் திப்கே இந்த இயக்கம் தேர்தல் அரசியலில் குதிப்பதற்கானது அல்ல என்று தெளிவுபடுத்தியுள்ளார். இதன் நோக்கம் லட்சக்கணக்கான இளைஞர்களை ஒருங்கிணைத்து அரசாங்கத்தை தவறுகளை தட்டி கேட்கும் ஒரு வலுவான அரசியல் விழிப்புணர்வு அழுத்தம் குழுவாக செயல்படுவது மட்டுமே ஆகும் என்பதை தெளிவுபடுத்தி இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. சமீபத்தில் இந்த இயக்கத்தின் உறுப்பினர்கள் தங்களை பதிவு செய்ய முயல்வதாக செய்திகள் வந்தாலும் தேர்தல் ஆணையத்தின் 1968ஆம் ஆண்டு தேர்தல் சின்னங்கள் சட்டப்படி புதிதாக பதிவு செய்யப்பட்ட கட்சிகளுக்கு பறவைகள் அல்லது விலங்கினங்களின் வடிவமைப்புகள் சின்னமாக வழங்க முடியாது. எனவே இவர்கள் நினைத்தாலும் கரப்பான்பூச்சி சின்னத்தில் இவர்கள் தேர்தலில் போட்டியிட முடியாது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இப்போது அவர்களின் முழு கவனமும் தேர்தல் அரசியல் மீது அல்ல, மாறாக நீட் மற்றும் இதர அரசு தேர்வு முறைகேடுகளுக்கு காரணமாக ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என்ற கோரிக்கையை நோக்கி மட்டுமே இவர்களுடைய தற்போதைய போராட்டங்கள் நகர்கின்றன. சுருக்கமாக கூறும்படி சொன்னால், இது தேர்தலை சந்திக்க உருவாக்கப்பட்ட கட்சி அல்ல, மாறாக இளைஞர்களின் உரிமைக்காக அரசியல் அதிருப்தியை வெளிப்படுத்த உருவாக்கப்பட்ட ஒரு சமூக வலைதள புரட்சி இயக்கமாகும். மேலும் கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி என்ற பெயர் வந்ததற்கு பின்னால் ஒரு சுவாரஸ்யமான, அதே சமயம் இளைஞர்களிடையே கொந்தளிப்பை ஏற்படுத்திய ஒரு பின்னணியும் உள்ளது. உச்சநீதிமன்ற நீதிபதியின் சர்ச்சை கருத்து: கடந்த மே 15, 2026 அன்று போலி பட்டப்படிப்புகள் மற்றும் சில செயல்பாட்டாளர்கள் தொடர்பான ஒரு வழக்கின் விசாரணையின் போது இந்தியாவின் உச்சநீதிமன்ற நீதிபதி சூர்யா காந்த் ஒரு கருத்தை தெரிவித்தார். அவர் போலி பட்டங்களை வைத்துக்கொண்டு ஊடகம் மற்றும் சமூக வலைதளங்களில் ஆக்டிவிசம் செய்யும் சில வேலையற்ற இளைஞர்களை சமூகத்தின் இடத்தை கெடுக்கும் கரப்பான்பூச்சிகள் மற்றும் ஒட்டுண்ணிகள் என்றும் மறைமுகமாக ஒப்பிட்டு பேசியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. நீதிபதி பின்னர் தனது கருத்து விளக்கம் அளித்து தன் போலி பட்டம் பெற்றவர்களை மட்டுமே குறிப்பிட்டதாக கூறினாலும் அதற்கு இந்த செய்தி இணையத்தில் பரவி பெரும் விவாதத்தை கிளப்பியது. படித்துவிட்டு வேலை கிடைக்காமல் தவிக்கும் தங்களை கரப்பான்பூச்சிகள் என்று வர்ணித்ததை எதிர்த்து இளைஞர்கள் சமூக வலைதளங்களில் நானும் ஒரு கரப்பான்பூச்சி தான் என்ற ஹேஷ்டேக்குகளை ட்ரெண்ட் செய்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. தங்களின் அதிருப்தியை அவர்கள் வெளியிட்டார்கள். அதன் மூலமாக இளைஞர்களின் இந்த அரசியல் அதிருப்தியை ஒருங்கிணைக்க நினைத்த அபிஜித் திப்கே மே 16 அன்று ஒரு கூகுள் ஃபார்ம் மூலம் இந்த நையாண்டி இயக்கத்தை தொடங்கினார். இந்தியாவின் ஆளுங்கட்சியான பாரதிய ஜனதா கட்சி பெயரை போலியாக மாற்றி கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி என்று பெயர் வைத்தார். உங்களுக்கு எங்களை கரப்பான்பூச்சியாக தான் தெரிகிறது என்றால் நாங்கள் அனைவருமே அதே பெயரிலேயே ஒன்று திரண்டு கேள்வி கேட்போம் என்ற ரீதியில் இப்பெயர் சூட்டப்பட்டது. இந்த இயக்கத்தின் கரப்பான்பூச்சியை தங்களின் அடையாளமாக தேர்ந்தெடுத்ததற்கு மற்றொரு காரணமும் உண்டு. கரப்பான்பூச்சி என்பது எவ்வளவு பெரிய அழிவு, அணு ஆயுத தாக்குதல் போன்ற சூழல் வந்தாலும் அழிந்து போகாமல் தாங்கி வாழக்கூடிய பிடிவாதமான ஒரு உயிரினம். அதேபோல தற்போதைய கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு சூழலில் எவ்வளவு ஒடுக்கப்பட்டாலும் இந்த இளைஞர்கள் சோர்ந்து போகாமல் தங்களின் உரிமைகளுக்காக போராடுவார்கள் என்பதை குறிக்கவே இந்த பெயரை அவர்கள் பெருமையோடு ஏற்றுக்கொண்டார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. யார் எப்படி இருந்தாலும் தமிழ்நாடு அல்லது இந்தியாவை பொறுத்தமட்டில் தேர்தல் அரசியல் களம்தான் பலவற்றிற்கான தீர்வாக இருக்கின்றது. பல்வேறு கட்சிகள் இந்தியா முழுவதும் இருந்தாலும் ஒரு சில கட்சிகள் அவ்வப்போது இதுபோன்று மிகப்பெரிய அளவிற்கு மக்களால் பேசப்படும். அதில் நேர்மையும் நீதியுமாக இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக அந்த கட்சி என்பது பல காலமாக மக்களை ஆளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. அதில் பொய்யும் புரட்டும் இருக்கும் என்றால் நிச்சயமாக அந்த கட்சியை மக்கள் உதறிவிடுவார்கள், உதாசீனப்படுத்தி விடுவார்கள் என்பது நிதர்சனமான உண்மையாக இருக்கின்றது. இது தற்பொழுது இயக்கமாக இருந்தாலும் எதிர்காலத்தில் இது மிகப்பெரிய கட்சியாக உருவெடுக்கவும் வாய்ப்பு இருக்கின்றது, அல்லது இது அப்படியே நையாண்டியாக விலகி போகவும் வாய்ப்பு இருக்கின்றது. எது அப்படி இருந்தாலும் எதிர்காலத்தில் என்ன நடக்கிறது என்பதை நாம் காத்திருந்து தான் காண வேண்டியிருக்கின்றது. மீண்டும் நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழா செய்திகள். நன்றி, வணக்கம்.